கோபி ஜீப்ல எத்தனை பத்து பூச்சி பாத்தியா? மிஸ்டர், எதுக்கா ஜீப்பை நிறுத்துறீங்க? ராதா, இந்த ரெண்டு மக்களுக்கும் தமிழ் தெரியாது போல இருக்கு, கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. வாட் மிஸ்டர், வாட் யூ வாண்ட்? मैम साहब थोड़ा लिफ्ट दीजिए। नो मिस्टर लपन टपम। लपन टपम नहीं है, ये हमारा गुरु है श्रीमान पटक पटक, मैं इनका शिष्यन है लड़क लड़क। கேட்டீங்களா? இந்த வெள்ளரிக்கா மூஞ்சிக்கு பேரு பட்டக் பட்டக்கா. வெள்ளரிக்கா மூஞ்சி? வெள்ளரிக்கா மூஞ்சி? नो नो, கத்திரிக்காய் மூஞ்சி. मेरा मूंजी कत्रिका मूंजी, तुम्हारा मूंजी मुटकोस मूंजी। यारी मारा मूंजी क्या मूंजी है? சுண்டக்காய் மூஞ்சி. ये मुझे पता, सुटका मुझे ना अड्डी मुट्ठल अड्डी मुट्ठल। ஐயோ, உங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கே. மிஸ்டர், we are very sorry. உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு நாங்க தமாஷ் பண்ணிட்டோம். தயவு செய்து வழி விடுங்க. உனக்காக எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். போ. Thank you. ஐயோ, காத்தறங்கி படிச்சே. இப்போ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? வீல்ல காத்தறங்கி போயிடுச்சு, பின்னாடி பம்ப் இருக்கு, கொஞ்சம் காத்தடிச்சு விடுறீங்களா? ஒன் கண்டிஷன். என்ன? எங்க ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்கணும். ஜீப்ல இடம் இல்லையே. மனசு வச்ச இடமா இல்ல. நான் வேணா உன் மடியில உட்கார்ந்துக்கிறேன். சரி, நீ வேணா என் மடியில உட்காரு. நான் அப்படி தொங்கிட்டு வரேங்க. சும்மா இருங்கடி, ஹெல்ப் பண்றேங்க, அதை போய் கெடுக்குறீங்களே. மிஸ்டர், உங்களுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்கறோம், முதல்ல காத்தடிச்சு விடுங்க. ஓகே. பம்ப். இன்னும் யாருக்கு பம்ப் அடிக்கிற? லிஃப்ட் தான். லிஃப்ட் லிஃப்ட் இடிச்சு. ஐயோ, நமக்கே படக்கு படக்கா. அடியா பாருங்க. பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு, பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு? அரே, நிம்மளுக்கு தெரியாதவன் சரியில்லை. இந்தாப்பா முதலாளி. இந்தாப்பா. சொல்றத கேடா. 20 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு டை சொல்றேன். இல்ல, 20 வருஷமா நீதாயா எங்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கிற. இப்ப என்ன சொல்ற? ஆனா நான் பட்ட அம்மியா பிறகுதான் அப்புறம் நான் ஏமாத்துறோம். குரு இல்லாத இடத்துல எனக்கு தான் வேலை. இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்யறதா? கம்பெனி கடையில போத்திட்டு படுக்கவா சொல்ற? நானும் வேலையை விட்டு போறேன். அரே, நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மையை எடுத்துக்கிட்டு போனான். இப்ப நிம்பல் என்ன செய்ய போறான்? பாக்கி கொடு. இன்னொருத்தன் தேடி வர்றேன். வழக்கம் போல அம்மாவுக்கு நெஞ்சு வரும், வழக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர்றேன். ஓ, டாக்டர் விட்டு இல்ல? கொஞ்சம் அருகா வந்துட்டேன். அன்புள்ள ராதா, உங்க அப்பாவை சந்தித்து நம் கல்யாண விஷயமாக பேசினேன். அவர் சம்மதிக்கவில்லை. இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி. என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன். ராமோ, ராமோ, ராதா வந்தோட இது கொடுத்துரு. இத பாரு, பெரியம்மா இருக்கிற நிலைமையில கோபி, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு கல்யாணம் எப்போ ஆகி போச்சு. உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா? யாரும் இந்த கொடுத்து வச்ச படக் படக். எல்லாம் விபரமா சொல்றேன். நான் வீட்டுக்கு போறேன். நீ இங்கே இருந்து ராதா வந்தோட இந்த லெட்டர் கொடுத்துரு. ஓகே? டேய் அடே, எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போறேன். இதை இப்படி கொண்டாட என்கிட்ட படம் இல்லையே. படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு மாட்டில முழுசா உள்ள தள்ளி உலகே மாயவன் ஒரு பாட்டு பாடி ஒரு ஊருளும் உருண்டு இருப்பனே. தம்பி, இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம். அப்போ என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா? சார், உனக்கு வேணுங்கிறத கேளு. சார், நீங்க தான் எனக்கு தெய்வம். பாய், ஒன் ஸ்காட்ச். ஸ்காட்ச் வேண்டாம், சுதேசி போதும். கொஞ்சம் நாரும், ஆனா சீக்கிரமா ஏறும். ஓகே, இந்தியன். சோடா வேண்டாம். ஐயா, குடும்பம் நடுக்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தாலே தேகரங்கிற அரசன் அவன் என்னங்க வள்ளல்? குளிர்ல நடுக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே, நீங்களும் அரசன். என்னத்துக்கு அரசன்? சக்கரவர்த்தி. குழந்தை கொண்ட மாதிரி கொண்டா. அப்பா அப்பா, இதெல்லாம் ஏன் தண்டம்? ஐயா, உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா. ஏப்பா எல்லாரும் சிரிக்கிறாங்க? நம்ம ஊரே அப்படித்தான்ப்பா. அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கும், சிரிக்கிறவங்களை பார்த்து அழுவும். எழுந்துற வேண்டாம். எழுந்திருந்தா மறுபடியும் விழுவ. சொன்ன கேட்டியா? 6 கிளாஸ் பாதாங்கி சாப்பிட்டாச்சு. 36 பஸ் தான் போட முடியுது. உயிரை போடும் போதுக்கு 38. ஐயோ ஐயோ,
சார் கோபி மாஸ்டர் பார்க்கணும். வயசு பொண்ணு நீ எனக்கு கோபி மாஸ்டர் பார்க்கணும். ஸ்கேட்டிங் கத்துக்கணும் சார், உடம்பு இழைக்கிறதுக்காக. நீ உடம்பு வைக்கிறதுக்கு என் சிஷ்யன் கோபி மாஸ்டர் தான் நடத்தான். சிஷியனா? அவன் ஸ்கேட்டிங் கத்துக்கிறதுக்காக வாழ சக்கரம் கட்டிட்டு இருக்கும்போது அவன் ஆஃப் பேண்ட போட்டுக்கிட்டு ஜெயிலில் அடிச்சு போயிட்டு இருக்கான். அப்படியா? இல்ல என் பேரு லதா. எதுக்கு கூப்பிடுதான் லதா. மறைஞ்ச மாமேதர் இருக்காரு கருவுக்கான். மறந்துட்டாரா? மறைவியா மறையாம தலைவரவா தெரியுறாரு கருவுக்கு. அவருடைய சிஷ்யன் தான். அவரு என்னுடைய குரு. அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன் நான் ஒரு பெஞ்சு. என் சிஷ்யன் கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா. அப்படின்னா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணுவீங்களா? நீங்களுக்கெல்லாம் இப்பதான் தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டுகளா வருவேன். எப்படி? எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்லுவாங்க, பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான், கால்ல சக்கரம் தான் போட்டுருக்குன்னு. கால்ல சக்கரமா? கால்ல தான் சக்கரம், கையில சக்கரம் வந்தா அது நான் இல்ல மகாவிஷ்ணு. மண்ட பின்னால மஞ்சளும் தெரியும். நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார்? கத்து கொடுங்க சார். மன்னிச்சிருங்க சார். என்னை இறக்கி வச்சிருக்கீங்களா சார்? இப்போ நீ எடுப்புக்கு நான் வந்த மாட்டியா அந்த அளவுக்கு இல்ல நான் இறக்கி வச்சுருவேன். அப்போ நான் யார் முடிக்கிறேன்? அவர் குடிக்கிறாங்க எல்லா பையனும் இங்கே தெரியும். எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் நீ மாத்திரம் தனியா வர்ற. தனியா வர்ற. போயிட்டு எடுத்துவேன் சார். மறுபடியும் வருவாங்கிற தைரியத்தினாலதான் இப்ப நான் உள்ள போக விடுறேன். பாயா ஆத்தாட்ட போட்டா பாலுதான். நாளைக்கு சிம்பிளா பாட்டு